அனைவருக்கும் வணக்கம். உங்ககிட்ட தங்க நகை அதிகமா சேரணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொன்னா போதும். தங்க நகை எப்படியாவது ஒரு வகையில உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுல தங்கம் அப்படின்றது இருந்தது அப்படின்னாலே அது நமக்கு ரொம்பவும் நல்லது. அது ஒரு சேர்க்கை, ஆபரண சேர்க்கையா மட்டும் இல்லாம நமக்கு ஏதாவது ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நகைய நம்ம வித்தோ இல்ல அடமானத்துல வச்சோ நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கலாம். சோ இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேவிங் பர்பஸாவும் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அடமானத்துல நகையை வச்சிருப்பாங்க. அந்த நகை திருப்ப முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அடமானத்துக்கே போகாம என் வீட்டுல நகை நிலைச்சு நிக்கணும், இன்னும் அதிகமாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. சோ தங்கத்து மேல ஆசை இல்லை அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப கம்மியான பேரா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தங்கத்து மேல ஒரு மோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். சோ வீட்டுல தங்கம், பணம் இது எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படி ஒண்ணும் தவறு கிடையாதுங்க. ஆனா சில பேருக்கு அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணா கூட வீட்டுல இந்த தங்கம், பணம் இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா தங்குறது கிடையாது. வந்த வழியிலே அது போற மாதிரி இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு குறை, ஏக்கம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க அது பீரோல வைக்கிறீங்க, இல்ல ஒரு நகை பெட்டி மாதிரி வச்சு அதுல வைக்கிறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் துணியில 3 பச்சை கற்பூரம், அப்புறம் ஒரு 5 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் துளசி இலைகள், இது எல்லாத்தையுமே அந்த துணியில வச்சு அத மூட்டை மாதிரி கட்ட வேணாம், அப்படியே ஓப்பன்லயே நீங்க நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இந்த பொருட்கள் ஒன்னா சேரும் போது அதுல இருந்து ஒரு நறுமணம் வரும் பாத்தீங்களா? அந்த நறுமணமானது அந்த இடத்துல நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல பணம், நகை அப்படின்றது சேர்ந்துகிட்டே இருக்கும். இது நீங்க அது கூடயே தங்கத்தையோ இல்ல ஒரு நாணயத்தோ நீங்க வைக்கும் போது எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்க செய்றீங்க அப்படின்னா 3ஆம் பிறை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கம் உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும். தினமுமே நீங்க சொல்லலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது வியாழக்கிழமையாக நீங்க பார்த்து ஆரம்பிக்கலாம். ஓம் ஸ்வர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீ மம தனுகரண புவாய நமோ நமக. இந்த மந்திரத்தை தினமுமே காலையில 3 தடவை நீங்க சொன்னீங்க அப்படின்னா இது உங்ககிட்ட அப்படி தங்கத்தை ஈர்த்து கொண்டு கொடுக்கும். நீங்க ஒரு நகைய அடமானத்துல வச்சுட்டீங்க, அது சீக்கிரமா அதை நான் மீட்கணும், ஏன்னா அது என்னால ரொம்ப வருஷமா அது அடமானத்துல இருக்கு, மீட்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் செய்ய செய்ய சீக்கிரமே உங்ககிட்ட அடமானத்துக்கு போன அந்த நகை திரும்பி வரும். வெறும் இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும் போதாதுங்க, நம்மளுடைய உழைப்பு அதுல கண்டிப்பாக இருக்கணும். நீங்க உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் ஆனது கிடைத்து அதனால நீங்க உங்க தங்கத்தை மேலும் மேலும் நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அந்த யோகமானது கண்டிப்பாக அமையும். சில பேருக்கு நேச்சுரலாவே இருக்கும், சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாம். தினமும் காலையில இதை செய்யலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு உரிய நாளாக இருக்கு. குருவுமே பாத்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்புக்கு அதிபதியாக இருக்க. சோ வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு 9 குண்டு மஞ்சள் வாங்கிக்கோங்க. அது கூட ஒரு மஞ்சள் துணியும் வாங்கிக்கோங்க. 2ஐயும் கொண்டு பூஜை அறையில வச்சு வியாழக்கிழமை மனசார குரு பகவானை வேண்டிட்டு மகாலட்சுமியும் வேண்டிட்டு அந்த துணியில அந்த மஞ்சளை வச்சு மஞ்சள் கலர் நூலால கட்டி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. இதை வீட்டுடைய வடகிழக்கு மூலையில தொங்க விடுங்க. ஏன்னா அது குருவுக்குரிய இடமாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி செய்யும் போதுமே உங்களுக்கு நல்ல ஒரு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்றது
கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க சாம்பிராணி தூபம் இதெல்லாமே காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த முடிச்சு நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது.